ஆசை எல்லை முதலாம் கட்டத்துல சுப்பிரமணி பேராசையால தான் 2 மாடுகளையும் அப்படியே அந்த சாமி கொடுத்த காசையும் இழந்துடுறாரு. அதுக்கப்புறமா தான் மனைவி சொன்ன வார்த்தைய கேட்டு வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம பார்க்க போற கதை அதே ஊருக்கு சம்பந்தப்பட்ட ரங்கநாதனோட கதை. ரங்கநாதன் காலையிலேயே காட்டுக்குள்ள போய் விறகு வெட்டி அத சுத்தி இருக்கிற கிராமத்துல வித்து அப்படி வந்த காசால அவரும் அப்படியே அவங்களோட மனைவி சாவித்ரம்மா வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தாங்க. சாவித்ரம்மா ரொம்ப பேராசக்காரி. தான் புருஷனே எப்பயுமே ஏதோ ஒன்னு சொல்லி கொடுமைப்படுத்திட்டே இருப்பா. ஒரு நாள் சாயங்காலம் ரங்கநாதன் விறகு வெட்டி வந்த காச சாவித்ரம்மாவுக்கு கொடுத்து, இந்தா சாவித்ரி, இதுதான் இன்னைக்கு நான் விறகு வெட்டி சம்பாரிச்ச காசு, கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுக்க. எடுத்துட்டு வந்ததே 2 ரூபாய், ஏதோ 100 ரூபாய் எடுத்துட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த வேலைய விட்டுட்டு வேற ஏதாச்சும் வேலைய பார்க்க சொன்னா என் பேச்ச கேட்க மாட்டேன். உன்னால இதே பிரச்சனையா போச்சு அப்படின்னு எரிச்சலா சொல்றா. உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது நானும் சாவித்ரி, எனக்கு இந்த வேலையை விட்டா வேற எந்த வேலையும் தெரியாது. அது மட்டும் இல்லாம நான் சம்பாதிக்கிறதுல எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல உனக்கு என்னதான் வேணும்? ஆமா, ரொம்ப சுகம். நீ எடுத்துட்டு வர காசு சாப்பாட்டுக்கே பத்தாது. ஒரு நகை இல்ல, காசு இல்ல. உனக்கு எப்ப பார்த்தாலும் இதேதான் பிரச்சனை. முதல்ல எனக்கு சாப்பாடு போடு, நான் சாப்பிட்டு முதல்ல தூங்கணும் அப்படின்னு ரங்கநாதன் சொல்றாரு. அடுத்த நாள் எப்பயும் போலவே விறகு வெட்டிட்டு வர காட்டுக்குள்ள போகிறாரு ரங்கநாதன். அப்போ திடீர்னு இடி மின்னலோட காத்து மழையும் அடிக்குது. ரொம்ப நேரமாவே மழை கம்மி ஆகாததுனால ரங்கநாதன் வெறும் கையாலேயே வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ அவரோட மனைவி இப்படி கேக்குறாங்க, என்னங்க வெறும் கையால வந்திருக்கீங்க, காசுங்க? என்ன நீ எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? உனக்கு தான் மழை பெய்யறது தெரியுதுல, அப்புறம் எப்படி நான் விறகு வெட்டுறது? அப்படி வெட்டினாலும் ஈர விறக யாருதான் வாங்குவாங்க? அதான் திரும்ப வந்துட்டேன். ஒரு நாள் மழை வருதுன்னு, இன்னொரு நாள் காஞ்ச கட்டிகளே இல்லன்னு ஏதோ ஒரு சாக்கு சொல்லுங்க. இருந்தாலும் உங்களை சொல்லி என்ன லாபம்? காசு சம்பாதிக்க தெரியாத உங்களை எனக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, எங்க அம்மா அப்பாவை சொல்லணும். அட, இப்ப என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி புலம்புற? இனி எந்த பேச்சுமே தேவையில்ல. நீ இந்த வெறுகு விக்கிறத நிப்பாட்டி அதிகமா காசு சம்பாதிக்கிற வேலை ஏதாச்சும் பாக்கலன்னு வை. நான் இந்த வீட்டைய விட்டு எங்க அம்மா உங்க ஊருக்கு போயிடுவேன். அட, இப்பவே இன்னொரு வேலை பாருட்டானா அது எப்படி சாத்தியம்? கொஞ்சம் நேரம் தான் கூட, அப்பதானே நீ சொன்ன மாதிரி வேற ஏதாவது வேலையை பார்க்க முடியும். நாளைக்குள்ள நிறைய சம்பாத்தியம் வேற வேலை பாக்கலனா அடுத்த நாளே எங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துக்கும் இங்க வரமாட்டேன் அப்படின்னு கராரா சொல்றாங்க சாவித்ரம்மா. ரங்கநாதன் சமாதானப்படுத்த எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எதுவுமே கேட்டுக்கல. அடுத்த நாள் காலையில ஏதாச்சும் வேலை கிடைக்குமோன்னு சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்துக்கிட்டையும் சுத்திட்டு இருப்பாரு ரங்கநாதன். ஆனா எங்குமே வேலை கிடைக்காது. கவலைப்பட்டுக்கிட்டே காட்டு வழியா வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு ரங்கநாதன். போற வழியில தான் மனைவி சொன்னது எல்லாமே ஞாபகம் வருது. வேலை கிடைக்கலன்னு சொன்னா எங்க தான் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போயிடுவாளோன்னு பயந்து அன்னைக்கு அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு மரத்துக்கு கீழே படுக்கிறாரு ரங்கநாதன். அடுத்த நாள் காலையிலேயே தூங்கி எந்திரிச்சதுமே ரங்கநாதனுக்கு ஒரு சாமிஜி தெரிய வராரு. உடனே எந்திரிச்சு அந்த சாமிஜி கிட்ட போய், சாமி, என்னை எப்படியாவது நீங்க தான் சாமி காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாரு. தியானத்துல இருக்கும் அந்த சாமிஜி கண்ணை திறந்து, யாருப்பா தம்பி நீ? சாமி, என் பேரு ரங்கநாதன். நான் இந்த காட்டுக்கு அந்த பக்கத்துல இருக்க செந்தூரப்புறத்துல இருந்து வந்திருக்கேன். எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு சாமி. அந்த கஷ்டத்துல இருந்து நீங்க தான் என்னை காப்பாத்தணும் சாமி. இங்க பாருப்பா ரங்கநாதா, உனக்கு அப்படி என்ன கஷ்டம்னு என்கிட்ட கொஞ்சம் விவரமா சொல்ல அப்படின்னு சொல்றாரு அந்த சாமிஜி. அப்ப ரங்கநாதன் நடந்தது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்றாரு. எல்லாத்தையும் கேட்ட சாமிஜி இப்படி சொல்றாரு, இங்க பாரு மகனே, உன்னோட கஷ்டம் எல்லாமே பணத்தை சுத்திதான் இருக்கு. அப்படி இருக்கப்ப உனக்கு என்னால எந்த பணமும் தர முடியாது. ஆனா என்கிட்ட ஒரு சக்தி இருக்கு, அதை என்னால உனக்கு தர முடியும்பா. என்னது சக்தியா? அது என்னது சாமி? இந்த பூமியில எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அத கண்டுபிடிக்கிற சக்தியை என்னால உனக்கு தர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறங்கல்ல ரங்கநாதனுக்கு கொடுத்து இப்படி சொல்றாரு,
இங்க பாரு மகனே, நீ எப்ப இந்த நிறக்கல்ல உன் கைக்குள்ள எடுத்து வச்சுக்கிறியோ அப்ப அந்த நிமிஷமே இந்த பூமிக்கு அடியில இருக்க நீர்வளம் மொத்தமும் உன் கண்ணுக்கு தெரிய வரும். இந்த விஷயத்த நீ யாருக்குமே சொல்லக்கூடாது. அப்படி ஒருவேளை நீ சொன்னா இந்த சக்தி உன்கிட்ட இருந்து நீ யார்கிட்ட சொன்னியா அவங்களுக்கு போயிடும். அதே மாதிரி இந்த சக்திய உன்னோட சொந்த சுயநலத்துக்காக உபயோகிக்க கூடாது. அப்படி ஒரு வேலை உபயோகிச்சனா அப்ப வரைக்கும் உனக்கு என்னென்னலாம் இந்த சக்தியால கிடைச்சதோ அது எல்லாமே ஒரே கணத்துல எல்லாமே மாயமாயிடும். அப்படின்னு சொல்ல ரங்கநாதன் அந்த சாமிஜிக்கு நன்றிய செலுத்தி கொஞ்ச தூரம் போறாரு. அப்போ சில பேரு ரங்கநாதனுக்கு எதிர்க்க வராங்க. அவங்கள நிறுத்தி ரங்கநாதன் இப்படி கேக்குறாரு. ஐயா, நீங்க எங்க போறீங்கன்னு கேட்கலாமா? எங்க ஊரு இந்த காட்டுல இருந்து 4 மைல் தூரத்துல இருக்க தர்மாவரம். எங்க ஊர்ல இருக்க குட்டை கொலை எல்லாமே காஞ்சு போச்சு. அதனால குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி கூட இல்ல. எங்கெங்கயோ போய் எல்லா இடத்தையும் தோண்டி பார்த்தோம். ஆனா இருந்தாலும் குடிக்க ஒரு சொட்டு கூட தண்ணி கிடைக்கலப்பா. அதனாலதான் எங்க ஊரை விட்டு வேற ஏதாவது ஊரை பார்த்து போயிட்டு இருக்கோப்பா. என்னது, உங்க நிலம் காஞ்சு போச்சுங்கிறதுக்காக வீடு வயலு நிலம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊரை விட்டா போறீங்க? வேற என்னப்பா பண்றது? குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லனா ஊர்ல எத்தனை நாளுப்பா இருக்க முடியும்? ஒரு வாய் தண்ணிக்காக 10 மைல் தூரம் நடக்க வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் இப்படி ஊரை விட்டு கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்ல உடனே ரங்கநாதனுக்கு அந்த சாமிஜி கொடுத்த சக்தி ஞாபகம் வருது. என்ன வேணும்னா உங்க ஊருக்கு கூட்டிட்டு போங்களேன். நான் சொல்ற இடத்துல நீங்க தோண்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் பாருங்களேன். நாங்களும் எத்தனையோ தடவை உன்ன மாதிரி ஆளுங்க சொல்ற கேட்டு எத்தனையோ தடவை குழியும் தோண்டி பார்த்தோம். இருந்தாலும் ஒரு சொட்டு கூட தண்ணி வரலப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றதுக்காக இந்த ஒரு தடவைக்காவது நான் சொல்ற இடத்துல தோண்டி பாருங்களேன். கண்டிப்பா தண்ணி வரும் பாருங்க அப்படின்னு சொல்ல எதுக்கோ அந்த கிராமத்துல இருக்கிறவங்க ரங்கநாதனோட பேச்ச நம்பி அவரை அவங்க கூட தான் ஊருக்கு கூப்பிட்டுட்டு போறாங்க. ரங்கநாதன் அந்த கல்ல கையில வச்சுக்கிட்டு ஊரு முழுக்க சுத்தி ஒரு இடத்துல ஒரு குறிய வச்சு, இதோ இங்க ஒரு 20 அடி தோண்டி பாருங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. கிராமத்துல இருக்கிறவங்க கிணறு தோண்டவும் சரியா 20 அடியில தண்ணி விழுது. அப்ப அவங்க சந்தோஷப்பட்டு, நீ சொன்னதை மட்டும் கேட்காம நாங்க போயிருந்தோம்னா எங்க வீடு வாசல் எல்லாமே வீணா போயிருந்திருக்கும்பா தம்பி. எங்க கஷ்டத்தை பார்த்து அந்த தெய்வம் தான் உன்னை எங்களுக்காக அனுப்பிச்சு வச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து ரங்கநாதனுக்கு 500 ரூபாய் காணிக்கையா கொடுக்கறாங்க. அந்த காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு ரங்கநாதன். அவரை பார்த்து அவங்களோட மனைவி சாவித்ரம்மா இப்படி கேக்குறாங்க, இந்த 2 நாளும் எங்க போயிருந்தீங்க? பணம் பணம்னு கேட்டு என்ன தினமும் கொல்றல்ல, அதான் ஏதோ கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுட்டு வரலான்னு வெளியே போயிருந்தேன். அடடடடா, எவ்வளவு சம்பாதிச்சென்ன? இந்தா பாரு. அந்த காசை பார்த்த சாவித்ரிக்கு நம்பவே முடியல. என்னது, இது நிஜமா நீ சம்பாதிச்சதுதானா? இல்லனா யார் வீட்லயாச்சும் திருடிட்டியா என்ன? உனக்கு அது மாதிரி எந்தவித சந்தேகமும் தேவை கிடையாது. இந்த பணம் மொத்தமே நான் நியாயமா சம்பாதிச்சது. எவ்வளவு காசு? இத வச்சு எனக்கு பிடிச்ச நகைகளை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சாவித்ரம்மா. காசு தேவைப்பட்டப்பெல்லாம் சம்பாரிச்சிட்டு வர சொல்லி புருஷனை அனுப்புவாங்க சாவித்ரம்மா. அப்ப ரங்கநாதன் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல எல்லாம் சுத்தி யாருக்கு தண்ணி அவசரம் இருக்கோ அவங்களுக்கு அந்த சாமிஜி கொடுத்த சக்தியால தண்ணி இருக்கும் இடத்த சொல்லி கூட நின்னு கிணற தோண்ட வச்சு தண்ணி விழுந்ததுக்கு அப்புறமா அவங்க எவ்ளோ காசு கொடுத்தாவளோ எடுத்துட்டு வந்து தான் மனைவிக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் சாவித்ரம்மாக்கு தான் புருஷனுக்கு இவ்ளோ காசு எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. தான் புருஷன் வீட்டுக்கு காசு எடுத்துட்டு வந்ததுமே இப்படி கேக்குறாங்க, ஏனுங்க உங்களதான், இன்னைக்கு எனக்கு நீங்க ஒரு சமாதானம் சொல்லணும். அப்படி என்ன சமாதானம்? உங்களுக்கு இவ்ளோ காசு எங்க இருந்து வருதுங்க? அந்த ரகசியத்தை என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது. வேற ஏதாவது கேட்டீன்னா சொல்றேன். மரியாதையா சொல்றீங்களா இல்ல நான் என் பிறந்த வீட்டுக்கு போகவா அப்படின்னு தான் பொண்டாட்டி சொன்னதுமே என்ன பண்ணணுமோ தெரியாம ரங்கநாதன் ஒண்ணு விடாம நடந்தது எல்லாத்தையுமே தான் பொண்டாட்டிக்கே தெரிய வச்சு, இதோ அந்த சக்தியும் போயிடுச்சு.
இருந்தாலும் அந்த சக்தி என்கிட்ட இருந்து உன்கிட்ட தான் போயிருந்திருக்கணும். இந்தா இந்த நிறக்கலை புடிச்சு பாரு. அப்படின்னு சொல்றாரு ரங்கநாதன். அப்ப சாவித்ரம்மா இப்படி சொல்றாங்க, இப்படி ஒரு அபூர்வமான சக்திய வச்சுக்கிட்டு போய் 200 300 வாங்கிட்டு வரியா? இப்ப பாரு, இத வச்சு நான் எவ்வளவு காசு சம்பாதிக்கிறேன்னு. சொல்ல மறந்துட்ட பாத்தியா? நீ இந்த சக்திய உன் சுயநலத்துக்காக பயன்படுத்தணும்னு வச்சுக்க, உன்கிட்ட இருந்து இந்த சக்தி இருக்குல்ல, அது அப்படியே போயிடும் தெரிஞ்சுக்க. அது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிற விடுங்க அப்படின்னு சொல்லி சாவித்ரி ஒவ்வொரு நாளும் குறைஞ்ச பட்சத்துல 4-5 ஊரு சுத்தி எங்க கிணறு தோண்டுனா தண்ணி விழுன்னு சொல்லுவாங்க. அவங்க சந்தோஷமா கொடுத்த காசை எடுத்துட்டு வந்து பீர்வால வச்சிருப்பாங்க. ரங்கநாதன் மட்டும் எப்பயும் போலமே விறகு வெட்ட கிளம்பிடுறாரு. ஒவ்வொரு நாளும் கட்டைய வித்து வந்த காசை ஒரு பையக்குள்ள போட்டு சேமிக்கிறாரு. ஒரு நாள் சாவித்ரம்மா தம் புருஷன் கிட்ட இப்படி சொல்றாங்க, நான் அந்த சாமிஜி கொடுத்த சத்தியால தினமும் 1000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருக்கேன். நீங்க ஏன் அந்த 2 ரூபாய்க்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு என்னமோ அந்த சக்தியை வச்சு காசு சம்பாதிக்கிறதுல அவ்வளவு இஷ்டம் இல்ல. இருந்தாலும் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த சக்தியை வச்சு ஏதாவது உபயோகப்படுத்தலாமேன்னு தான் அதை வச்சிருந்தேன். அப்படி இருந்து உன் தொல்லை தாங்க முடியாம ஒருத்தவங்க கிட்ட அந்த சக்தியை வச்சு காசு வாங்கிட்டேன். இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க காசு தான் எனக்கு எப்பயுமே திருப்தியை கொடுக்குது. போய் உங்களுக்கு சொல்றேன்ல, என்ன சொல்லணும்? நான் இன்னைக்கு போயிட்டு இன்னொரு 1000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஒரு மாசம் கடந்து போகுது. சாவித்ரம்மா சேர்த்து வச்ச காசை வச்சு ஒரு பெரிய வீட வாங்குறாங்க. வீடு பூரா வேலைக்காரங்கள வச்சு ஒவ்வொரு சின்ன வேலையும் அவங்க கிட்டயே செய்ய வச்சுக்கிறாங்க. அது ரங்கநாதனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு நாள் சாவித்ரம்மா ரங்கநாதனை இப்படி கேக்குறாங்க, ஏனுங்க தண்ணி எங்க இருக்கோ சொல்ல போனப்போ எனக்கு அப்பப்போ பூமிக்குள்ள சில பானைகள் தெரியுதுங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஒன்ன மாதிரிதான் எனக்கும் ஒரு நாள் நிறைய பானைங்க தெரிஞ்சது. சரி, அது என்னதான்னு போய் அந்த ரிஷி கிட்ட கேட்டனா அவரு அது எல்லாமே புதையல்னு சொன்னாரு. என்னது புதையலா? நான் ஏதோ வெறும் பானைகள் நினைச்சு நான் அத கண்டுக்கவே இல்லைங்க. அந்த ரிஷி சொன்னத நீ என்ன மறந்துட்டியா? இந்த சக்திய உன் சுயநலத்துக்கு உபயோகிக்க கூடாதுன்னு சொன்னல்ல அப்படின்னு சொல்றாரு. சாவித்ரம்மா அந்த வார்த்தைய கண்டுக்காம அந்த கல்ல கையில வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் புதையல் இருக்கோ பார்க்க கிளம்புறாங்க. ஊரு எல்லையில ஒரு மரத்துக்கு கீழே புதையல் தெரிய வருது. இது புதையல் என்ன தெரியாம இவ்வளவு நாளா தேவையில்லாம கிணற குறி காட்டி ஊர்க்காரங்க கொடுத்த காசை மட்டும் வாங்கி வாழ்ந்தேன். இப்போ இந்த புதையல் எல்லாத்தையுமே கைவசம் பண்ணிக்கிட்டா ஒரு பெரிய மாளிகைய வாங்கலாம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த பானைகளுக்காக மண் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பானைகளை தொட்ட உடனே அவங்க கிட்ட இருக்க வேண்டிய நிறங்கல்லு அப்படியே அந்த புதையலும் மாயமாகுது. அப்படியே ஒரு நிமிஷமா சாவித்ரம்மாக்கு எதுவுமே புரியாது. அதுக்கப்புறமா வேக வேகமா தான் வாங்கின வீட்டுக்கிட்ட போறாங்க. ஆனா அங்க வீடு இருக்காது. கவலைப்பட்டுக்கிட்டே தான் குடிசை கிட்ட போய் அங்க இருக்கும் தான் புருஷன்கிட்ட இப்படி சொல்றாங்க, என்னாச்சுங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நம்ம வீடு வேலைக்காரங்க எல்லாம் எங்க? என்ன சாவித்ரி, நீ என்ன கேக்குற? எல்லாத்தையும் நீ தானே உன் கையால தானே பண்ண. நம்ம சுயநலத்துக்காக அந்த சக்தி உபயோகிக்க கூடாது நான் சொன்னேன் தானே. என் பேச்சை கேட்காம நீ போனதானே. இப்ப என்னடா என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? குறைஞ்சது அந்த சக்தி இருந்துச்சுனாவது தண்ணி இல்லாம இப்படி கஷ்டப்படுறவங்களோட அவங்களோட கஷ்டத்தையாவது போக்கி இருக்க முடியும். ஐயோ கடவுளே, என் கையாலேயே நான் எல்லாம் நாசமாக்கிக்கிட்டனே அப்படின்னு கவலைப்படுறாங்க சாவித்ரம்மா. சரி, கவலைப்படாத சாவித்ரி. இப்படி என்னைக்காவது ஒரு நாள் இப்படி நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால்தான் என்னவோ நான் வேலை பார்க்கறத நிறுத்தவே இல்லை. நான் கட்ட விக்கிறதுல வந்த காசு எல்லாத்தையும் இந்த இடத்துல மறைச்சு வச்சிருந்தேன். அதனால இந்த காசை வச்சு உனக்கு பிடிச்ச நகைய வாங்கிக்க. வேணாங்க, எனக்கு புத்தி வந்துருச்சு. கஷ்டப்பட்டு சம்பாதிக்காதது நம்ம கிட்ட ரொம்ப நாளா இருக்காது. எனக்கு அந்த சக்தியால புரிய வந்துச்சு. இனிமே நீங்க என்ன சொன்னா அப்படியே கேக்குறேன். உங்களை அதிகமா காசு சம்பாதிக்க சொல்லி கொடுமைப்படுத்த மாட்டேன். இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க அப்படின்னு சாவித்ரம்மா சொல்ல ரங்கநாதன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசால இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீட்டை வாங்கி எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்றாங்க அந்த ஜோடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி
வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்க குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி வாவா டிவி தமிழ் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.